எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் நானும் மட்டும் வந்திருக்கோம். நேற்று வந்து லைவா ஆக்ஷனை டிஸ்கஸ் பண்ணோம். SA20 ஆக்ஷனை பிரெவிஸ் மார்க்ரம் எல்லா பிட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து எல்லா ஃபுல் ஸ்குவாடு செட் ஆயிடுச்சு எல்லா டீம்ஸ்க்குமே. அதை பற்றி ரேப்அப் ஷோ தான் இது. முதலாளி வந்து நேற்று வந்து அப்படியே ஸ்க்ரப்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. விட்டு போன பேஷண்ட்லாம் இப்போ சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் லாக்கலும். ஸோ இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். டீம் வைஸ் போகலாம். மட்டு எம்ஐ இதுல ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட், ரஷீத் கான், ரயன் ரிக்கில்டன், ஜார்ஜ் லிண்டே, கார்வின் பாஷ். வைல்ட் கார்டு வந்து ரபாடா. ப்ரீ சைனிங் வந்து பூரான். ஸோ இதுலயே வந்து எத்தனை பேர் 5-7 பேர் முடிஞ்சிருச்சு. நேத்து இவங்க வாங்க ஆமா பிளேயிங் லெவல்ல ஸ்டார்டிங் லெவல்ல 7 பேர். அதுல வந்து ராசி நேத்து அவங்களுடைய ஹையஸ்ட் பிக் 5.2 மில்லியன் ரேண்ட்ஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. அடுத்து ரீசா. ஒரு காலத்துல இந்த 2 பேரும் அப்படியே ஜேஎஸ்கே விளையாடிட்டு இருந்தாங்க. ராசி ரீசா 2 பேரும் இப்போ அப்படியே எம்ஐக்கு வந்திருக்காங்க. டுவைன் பிரட்டோரியஸ் போனாங்க எல்லாரும். பட் அதுவும் ஆல்மோஸ்ட் 0.65 மில்லியன் ரேண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ட்ரைஸ்டன் லஸ் அந்த ஃபாஸ்ட் பவுலரு, சவுத் ஆஃப்ரிக்கா ஏக்கெலாம் ஆடுவார் அவரு. அப்புறம் ஜேசன் ஸ்மித்து, டாம் மூர்ஸ் கீப்பிங் பண்ணுவார் அவர் கொஞ்சம். இங்கிலீஷ் டேன் பேட்டு. அப்புறம் அப்புறம் கரீம் ஜன்னத், ஜாக்ஸ் நைமேன், ஷம்சி அடுத்து கடைசியாக எடுத்தாங்க. அதுக்கு பேஸ் ப்ரைஸ்க்கே எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் அன்சோல்டா போனார் ஷம்சி. அதுக்கப்புறம் வேன் மியூரன், அப்புறம் டான் லேட்டகன் ஒருத்தர் எடுத்திருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்போ ஸ்டார்டிங் லெவல்ல 4 பேர் தான் இடம் இருக்கு. அதுல வந்து ராசி ரீசா வாக்கின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மிச்சம் 2 ஸ்பாட் யாருக்கு? இன்னும் ஒரு ஸ்பாட் யாருக்கு அப்போ? ஷம்சி மேபி. பிரட்டோரியஸ், ரபாடா, பாஷ் 3 சீமர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு. போல்ட், பிரட்டோரியஸ், ரபாடா, பாஷ், போல்ட். ஐ திங்க் சீமர்ஸ் ஆர் சார்ட்டட்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் லிண்டே இருக்காங்க, ரஷீத் கான் இருக்காங்க. இதுக்கு மேல ஷம்சி தேவையான்னு நான் கேக்குறேன். தேவையில்ல. பட் அதான் ஃபாரின் ஸ்பாட் இன்னும் ஃப்ரீயா இருக்கும்ல ஒண்ணு. ஆமா. சோ ஐ திங்க் கரீம் ஜன்னத் கூட விளையாடலாம் அவங்க. சும்மா பேட்டிங் அந்த ஆல்ரவுண்டர் ஸ்பாட். டாம் மூர்ஸ் கூட நல்ல பிளேயர் தான். ஆப்ஷன் இருக்கு. அதான் அவங்க ஷம்சியை எடுத்தாங்க கடைசியில. மேபி பேக்கப் ஃபார் ரஷீத் கானா கூட இருக்கு. ரஷீத் கான் வரலனா ரஷீத் கான் போறத பார்த்தா ஷம்சியும் பெட்டரா போடுவாரோ. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு இருக்கிற பேட்டர்ஸ் வந்து அதான் ராசியும் ரீசாவும் லைக்லி டு வாக்கின் பிளஸ் பிரட்டோரியஸ் 10 செட் ஆயிருச்சு. 11th பிளேயர் அவங்க ஃபாரின் ஸ்பாட்டுன்னு நீ சொல்றதுனால டாமூர் சொல்லலாம். இல்லை அவங்க ஒரு பேட்டரை ஆடிட்டு போயிடலாம். இதுதான் இது. ட்ரைசன் லெஸ் வில் பி பேக்கப் சீமர். எல்லா பேசிஸுமே அவங்க கவர்ட் ஆஸ் யூஷுவல். அவங்க கோர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ ஷுட் பி குட் இந்த தடவையும். நீ என்ன நினைக்கிற இந்த டீமை பத்தி? அதான் அட்வான்டேஜ் எல்லாருக்கும் வந்து நம்ம இந்த வைல்ட் கார்டு இந்த ப்ரீ சைனிங்லாம் வந்து அவுட் சைட் சேலரி கேப் சைன் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால இவங்க எல்லாம் நல்லா சைன் பண்றாங்க. நம்ம வந்து சரி ஜேஎஸ்கே வந்து கொடுமையா சைன் பண்ணிருக்காங்க அந்த பிளேயரை. அவுட் சைட் சேலரி கேப் வேற யாராச்சும் நல்லா சைன் பண்ணிருக்கலாம். ஆமா. ஸோ அதனால இவங்க கோர் இஸ் வெல் செட் அண்ட் தேர் லைக்லி டு ஹேவ் அ குட் டோர்னமெண்ட் தான். அப்படியே சன்ரைசர்ஸ் போகலாம். அவங்க வந்து ரீடைன்டு ஸ்டப்ஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க. அடுத்தது வந்து மார்க்கோ யான்சன் வைல்ட் கார்டு. ப்ரீ சைனிங் வந்து ஜானி பேர்ஸ்டோ, 5 பேரும் ஆடுவாங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். நேற்று வாங்கினது வந்து குவிண்டன் டிகாக்கு தான் அவங்க 2.4 மில்லியன், மேத்யூ பிரிட்ஸ்கி 6.1, ஆண்ட்ரிக் நாக்கியா 5 மில்லியன் போயிட்டாரு. நம்மளாம் வந்து போமான்னு பேசிட்டு இருந்தோம், அவ்வளோ போயிட்டாரு அவரு. அப்புறம் செனூரன் முத்துசாமி ஃபர்ஸ்டே வந்துட்டாரு. பேட்ரிக் க்ரூகர் ஏற்கனவே அவங்களோட பிளேயர் தான் இருந்தார் அந்த சக்சஸ்ஃபுல் கேம்பெயின்ல ஒரு பார்ட்டு. லூத்தோ சிப்பாம்லா சிஎஸ்கே பிளேயர், ஜேஎஸ்கே பிளேயர் இங்கே வந்துட்டாரு. மிச்சல் வேன் பியூரன், ஜார்டன் ஹெர்மன் அவங்க பழைய பிளேயர் தான். பேஸ் ஸ்வானோப்பல் இவரும் பழைய பிளேயர்னு நினைக்கிறேன். அப்புறம் ஜேம்ஸ் கோல்ஸ் இவர் நல்ல பிளேயர். ஏன்னா இந்த வாட்டி நான் 100ல பார்த்தேன். லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நம்பர் 4 ஆடுவார். ஸோ இவர் வந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ன பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி இன் ஷார்ட்டர் ஃபார்மேட்டு. ஸோ ஜேம்ஸ் கோல்ஸ் அவங்க எடுத்திருக்காங்க. அப்புறம் கிறிஸ் வுட்டு, லூயிஸ் கிரெகரி, சிஜே கிங், ஜேபி கிங் 2 கிங். ஒருத்தர் வந்து ஆல்ரவுண்டர், ஆஃப் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், இன்னொருத்தர் மீடியம் பேசரு. ஸோ இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறேன்? 5 பேர் ஆல்ரெடி ஷார்ட் அவுட். மச்சம் எப்படி இருக்கும் பிளேயிங்ல? ஒன்று ஆல்மோஸ்ட் நல்லா எடுத்தாங்க. அவங்களுக்கு தேவையான பேஸ்டோ அவரு ஏற்கனவே ஓப்பனிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிண்டன் டிகாக்கு, பிரெட்ஸ்கி இவங்க 3 பேரும் 3 ஆப்ஷன் இருக்கு. 3 பேரும் விளையாடலாம். ஆப்வியஸ்லி யாராச்சும் ஒருத்தர் ஒன் வந்து விளையாடலாம். அண்ட் பேட்ரிக் க்ரூகரும் கொஞ்சம் மோர் ஆஃப் என்ன சொல்றது, லைக் இப்போ நம்ம தேவையில்லைன்னு சொன்னாலும் ஒரு ஸ்டாண்ட் பையா கொஞ்சம் பொறுமையா கன்சிஸ்டண்டா விளையாடுற அளவுக்கு ஒரு மற்றபடி ஸ்டப்ஸ் வந்துருவாரு. நம்பர் 6 ஸ்டப்ஸ் வந்துருவாரு. நம்பர் 5
மேபி ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டா இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தான். இன்னும் ஒரு பேட்டர் அவங்க நல்ல பிளேயர் எடுத்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேயரா. பட் அந்த ஜேம்ஸ் கோல்ஸ் அவங்க ஆட விட்டாங்கன்னா ஐ திங்க் ஹி வில் டூ தட் ஜாப் ஃபாரின் பண்ணிடுவாரு. ஸ்பாட் இருக்குல்ல, ஆமா, அதுல அவர் மேபி அவர் விளையாடலாம். அதுதான். அப்புறம் அவங்க கசன்ஃபாரு மில்னு இவங்க அடுத்த சீமர் வந்து இவங்க நோக்கியா ஆடம் மில்னு வேற யாரும் சீமர் மார்க்கோ யான்சன் இருக்காருல்ல, மார்க்கோ யான்சன் 3 முடிஞ்சிருச்சு. பேட்ரிக் க்ரூகர் வில் கமின். ஸ்பின்னர் வந்து கசன்ஃபார் இருக்காரு. ஸோ பவுலிங் இஸ் சார்ட்டட் அவுட். நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு பேட்டிங் ஸ்பாட் இருக்கு, அதுக்கு வந்து ஐ ஃபீல் ஜேம்ஸ் கோல்ஸ் மே கமின். பாப்பா என்ன ஆகுதுன்னா அகைன் நல்ல டீம் தான். பாப்பா எப்படின்னு. லூயிஸ் கிரெகோரியும் ஓரளவுக்கு ஆல்ரவுண்டர். ஐ திங்க் தே வாண்ட் சம்ஒன். சரியா, யான்சன் ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆப்ஷன் வேணும்னு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அதான் ஹெர்மேனும் இருக்காரு, அவரும் லெஃப்ட் ஹேண்டர் மிடில் ஆர்டர்ல ஆடுறதுக்கு. டாப் ஆர்டர்ல குவிண்டன் டிகாக் இருக்காரு மிடில் ஆர்டர்ல ஆடுறதுக்கு. அவங்களுக்கு எல்லாமே காம்பினேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. முத்துசாமியும் எடுத்திருக்காங்க. ஸோ அதான் திஸ் இஸ் ஆல்சோ ஐ திங்க் SI20ல ஐ திங்க் யான்சன் ஒரு ஸ்பாட் மேல விளையாடுவார்னு நினைக்கிறேன். ஐபிஎல்லோட வந்து ஐ திங்க் நம்பர் 7 தான் ஆடுவாரு. சிலதுமே மேல கூட வந்தார் ஒரு தடவை. ரஷீத் கான் டேக் டவுன் பண்ணாரு, மேல வந்தாரு. ஸோ ஓகே, எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பேலன்ஸ்டா தான் இருக்கு. நம்ம இம்பாக்ட்ஸ் இல்லாம பார்த்தோம்னா நல்ல பேலன்ஸா இருக்கு டீம். ஆமா, அது வேற பார்க்கணும். இப்போ ஜேஎஸ்கே போலாம். இவங்க ரீடென்ஷனே வந்து நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இவங்கள பண்ணாங்க, இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்துக்கலாம்னு நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் வருது ரிட்டென்ஷன். அதாவது ஜேம்ஸ் வின்ஸையும் ரீடைன் பண்ணலன்னா 9 கொடுத்து ரீடைன் பண்ணலன்னா பிரேவ்ஸ் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. அது கரெக்ட் தானே. இப்ப இருக்கிற ஃபார்ம்ல ஜேம்ஸ் வின்ஸையும் கிளீசனையும் பேஸ் பிரைஸ்ல எடுத்திருக்கலாம். வின்ஸ் வந்து அதான் ஒரு ப்ராமிஸ் காட்டுவாரு, அப்புறம் இன்கன்சிஸ்டன்ட். நானும் பல காலமா பார்த்துட்டு இருக்கேன் வின்ஸை. அந்த 2019 வேர்ல்டு கப்லயே ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு அவருக்கு, அப்ப இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இவங்க ரீடைன் வந்து ஃபேப் டுப்ளசி, வைல்டு கார்டு வந்து டோனவன் ஃபெரேரா, ப்ரீ சைனிங் வந்து வின்ஸ், அகில் ஹுசேன் அண்ட் கிளீசன். ஸோ அசியூமிங் இந்த தீஸ் ஃபைவ் வில் ஸ்டார்ட். முல்டர் அவ்வளோ கொடுத்து எடுத்திருக்காங்க. இப்போ நேற்று எடுத்தவங்களும் நான் அப்படியே சொல்லிடுறேன். வியான் முல்டர் 9 மில்லியன் ரேண்டு, ஆண்ட்ரே பர்கர் 6.3 மில்லியன் ரேண்டு, சுப்ராயன் 1 மில்லியன் ரேண்டு, டியான் ஃபாரஸ்டர் 0.2 மில்லியன், ஸ்டீவ் ஸ்டோக் அதாவது அண்டர் 19 செமையா அடிச்சாரு, அவரு 0.2 மில்லியன், ஜாங்கோ ஸ்மிட்டு அவர் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்காங்க 0.2 மில்லியன், நீல் டிம்மர்ஸ் ஒரு யங் பிளேயர் 0.2 மில்லியன், சுபம் ரஞ்சனே 0.2 மில்லியன், அவங்களுக்கு டெக்ஸாஸ் சூப்பர் கிங் ஆடுறவர், பிராண்டன் கிங் 2 மில்லியன் சாலிட் ஓப்பனரு, ரைலி ரூசோ நம்ம நேற்று லைவ்லேயே சொன்னோம் கண்டிப்பாக எடுப்பாங்க இவங்க அப்படின்னு, அதே மாதிரி எடுத்திருக்காங்க 0.5 மில்லியன். ரிவால்டோ மூன்சாமி அவர் வந்து ஒரு மாதிரி தான் இருக்காரு, அவரையும் எடுத்திருக்காங்க 0.4 மில்லியன். இம்ரான் தாஹிர் 0.6 மில்லியனுக்கு எடுத்திருக்காங்க. ரீஸ் டாப்லி 0.6 மில்லியனுக்கு. ரீஸ் டாப்லி இன்னும் இந்த காலத்தில் உலகம் எடுத்துட்டு இருக்கு. பாப்பா என்ன. இந்த ரிவால்டோ மூன்சாமி லுக்ஸ் லைக் ஒரு கீப்பர் ஆப்ஷன் மாதிரி இருக்கு. வேற யாரு கீப்பர் ஆப்ஷன் இருக்காங்க? இவரே தான் இருக்காரு, ஃபெரேரா. ஃபெரேரா கீப்பிங் பண்ணனும்னா முனுசாமி 2 பேர் தான் இருக்காங்க. கீப்பர் ஆப்ஷன் ப்ராப்பரா எதுவும் இல்ல. சுபம் ரஞ்சனி வந்து எதுல வருவாரு? ஃபாரின் பிளேயர் வருவாரா இல்ல அசோசியேட் ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? அவர் யுஎஸ்ஏ கணக்கு தானே. பட் அசோசியேட் ஏதாச்சும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். வியூவர்ஸ் நீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அவர் அப்படிதான் ஃபாரின் பிளேயர் ஸ்லாட் தான் நாங்க நினைக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இதுல கீப்பர் ஆப்ஷன் வந்து ரிவால்டோ மூன்சாமியும் இவரும் நினைக்கிறோம், டோனவன் ஃபெரேரா. வேற ஏதாவது ஆப்ஷன் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இப்போ பிளேயிங் 11 வந்து இந்த 5 பேர் லாக்னு வச்சுக்கலாம். T20 அசோசியேட் ரூல் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சில் பாலிசி அலோஸ் T20 லீக்ஸ் டு இன்க்ளூட் அசோசியேட் மெம்பர் பிளேயர்ஸ் as locals in the playing 11. அப்போ லோக்கலா ஆடிடுவார் அவரு. லோக்கல் பிளேயரா கணக்குன்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஆப்ஷன். இவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆடின அந்த லூயிஸ் டிப்ளாய், சுரேஷ் ரெய்னா ஆஃப் ஜேஎஸ்கே எல்லாம் பேர் வாங்கினாரு, அவர் எடுக்காம விட்டாங்க, அன்சோல்டா போயிட்டாரு. அது ஒரு இது. ஜார்டன் காக்ஸ் எடுக்கலாம் நம்மளும் இது பண்ணி ஹைப் கொடுத்தோம், அவரும் அன்சோல்டா போயிட்டாரு. ஸோ இதுதான். பட் இவங்க 5 இருக்கு பிளேயிங் 11ல. ஃபாஃப், டோனவன் ஃபெரேரா, ஜேம்ஸ் வின்ஸ், அகில் ஹுசேன் அண்ட் ரிச்சர்ட் கிளீசன். அஸ்யூமிங் ஆல் 5 வில் ஸ்டார்ட். முல்டரா ஆடுவார்னு வச்சுக்கலாம், பர்கரா ஆடுவார்னு வச்சுக்கலாம், சுப்ராயன் ஆடுவார்னு வச்சுக்கலாம். ஸோ இதுல 8 ஆயிடுச்சு. லாஸ்ட் 3 ஸ்பாட்ஸ் இன்னும் வேகண்டா இருக்கு. அது யார் யாரா இருப்பாங்க நீ நினைக்கிறீங்க? ரைலி ரூசோ, பிராண்டன் கிங், இம்ரான் தாஹிர் ஆடிடுவார்ல. பிராண்டன் கிங் விளையாடுவாரு, ரைலி ரூசோ, இம்ரான் தாஹிர் விளையாடுவார், அவ்வளவுதான் நினைக்கிறேன். பேட்ஸ்மேன் ரொம்ப பவுலர் ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இல்லையா? ஜேஎஸ்கே 5 ரிட்டன்ஷன் சொல்லியாச்சு. என்ன பிளேயிங் 11 எப்படி இருக்கும்னு சொல்லு அப்படியே. அதான் இப்ப ஃபாஃபும் ஐ திங்க் பிராண்டன் கிங் ஓபன் பண்ணலாம். ஒன் டவுன் வந்து ஜேம்ஸ் வின்ஸ் வருவாரா? ஆமா, முல்டர் கூட அவங்க இறக்கி விட்டாங்க சில இதுல.
ஸோ ம் அப்புறம் ரைலி ரூசோ ஒரு ஆப்ஷனு நம்பர் 4. ம் ம் அதுக்கப்புறம் டானவன் ஃபெரேரா வச்சுக்கோ. 5. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கல்ல. ம் சுபம் ரஞ்சனே, டிவால்டோ முன்சாமி 6. விக்கெட் கீப்பரு. 7. அவர் பல்லாட்டி வேற யார் கூட ஆடலாம். அகில் அப்புறம் ஹுசேன் 8, கிளீசன் 9, சுப்ராயன் 10, பர்கர் 11. ஐ திங்க் சரியா இம்ரான் போச்சு. தாஹிர். இப்ப இம்ரான் தாஹிர் ஆடணும்னா என்ன பண்றது? இல்ல பர்கருக்கு பதில் ஐ திங்க் டாப்லி பேக்கப்பா இருப்பாரு. இம்ரான் தாஹிர் ம். விளாடணும்னா ஐ திங்க் யாராச்சும் இந்த சுப்ராயன் அந்த ஸ்பாட்ல தான் விளையாடி ஆகணும். தாயிர் விளையாடலாமே தாராளமா. நல்லா தான் விளையாட விளையாடுறாரு. ம் நல்லா விளையாடுறாரு, கண்டிப்பா விளையாடுவாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு போயிருக்க மாட்டாங்க. ம் அதான். ஸோ ஓகே, பாப்பா டீம் எப்படி இருக்கு ஸ்குவாட் ஓவராலா? வைஸ் மத்த டீம் ஓகே கம்பேர் தான், பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. பட் மற்ற டீம் கம்பேர் பண்ணும்போது நிறைய என்ன சொல்றது அன்னோன் குவான்டிட்டிஸ் நிறைய தான் இருக்கு. அது மேபி இவங்க ஏதாவது எடுத்துருக்கலாமா, இல்ல வேற வழி இல்லைன்னு போனாங்களா, இல்ல அவங்க பிரேவிஸ் வந்து எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில போய் மத்ததெல்லாம் இதுதான் ஏற்கனவே இப்படிதான் ப்ரீ பிளான்டா. பிளான் பி தானே, ஆப்வியஸ் பிளான் பி தானே. ஏன்னா பிரவிஸ்க்கு அவ்வளவு போனாங்களே, அடம் பிடிச்சு போனாங்க. ஃபர்ஸ்ட் பிரவிஸ்ன்னு அவர் சொல்றதுக்குள்ள தூக்கிட்டாரு, இவரு பேட்ல தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இறக்கவே இல்லை. ஒன்னு அன்பார்ச்சுனேட்லி கங்குலி வந்து ஃபர்ஸ்ட் நிறைய இது பண்ணாரு, அப்புறம் நிறைய மத்தவங்களும் பண்ணாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கங்குலி வந்து எவ்வளவு தூரம் போவீங்கன்னு இருந்தா டில் ஃபிளமிங் பேட்ல கீழே இறக்குற வரைக்கும் போயிருப்போம் அப்படின்னு. ஓகே, ஸோ இதுதான் ஜேஎஸ்கே நல்லா எடுத்திருக்காங்க. பட் மற்ற டீம் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்காங்க அப்படின்னு தோணுது. பட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு. அப்படியே பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் போலாம். வைல்ட் கார்டு வந்து ரசல், ப்ரீ சைனிங் வந்து வில் ஜாக்ஸ், ஷெஃபன் ருதர்ஃபோர்டு. ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பேர் கேஷவ் மகாராஜ்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் பிக் அவங்க தான் பண்ணாங்க. 1.7 மில்லியன். லுங்கி இங்கிரி 2.3 மில்லியன். டிவால் பிரேவிஸ் அடம் முடிச்ச வாங்கிட்டாங்க 16.5 மில்லியன். லிசார்ட் வில்லியம்ஸ் 2.4 மில்லியன். கிரேக் ஓவர்டன் 1 மில்லியன். சாகிப் மஹமூத் 1.5 மில்லியன். கோடி யூசுப் 0.25 மில்லியன். கானர் எஸ்தர் ஹுசேன் அகைன் எக்ஸ்பீரியன்ஸ்டு SA20 பிளேயர் 3.2 மில்லியன். பிரைஸ் பார்சன்ஸ் 1.9 மில்லியன். கிடியன் பீட்டர்ஸ், ஜுனாயத் தாவூத், வில் ஸ்மீடு ஒரு செம அக்ரெசிவ் ஓப்பனர். மீகா இல் பிரின்ஸ், பயாண்டா மஜோலா, வியான் லொப்பே நோன் கமாடிட்டி இன் SA20. சிபனிலா மக்கானே ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பெனர். ஸோ இதுதான். பட் நிறைய அன்னோன். இப்போ இந்த கிடியன் பீட்டர்ஸ், மீகா இல் பிரின்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல, பயாண்டா. பட் டீம் பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல அதாவது ரீட்டைன் பண்ண 3 பேரும் ஃபாரின் ஸ்லாட்ஸ் பிளேயர் அப்படின்னு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு பெருசா ஒன்றும் சவுத் ஆப்பிரிக்கன் சூப்பர் ஸ்டார்னா அதான், அதனாலதான் வேற வழி இல்லைன்னு அவங்க மார்க்ரம்க்கும் பிரேவிஸ்க்கும் போக வேண்டியதா போச்சு, அவ்வளோ ஹையா கொடுத்து எடுக்கிற மாதிரி. ஏன்னா ரீட்டைன் பண்ண 3 பேரும் பெரிய ஆப்ஷன்ஸ் தான், பட் 3 பேருமே வந்து ஃபாரின் ஸ்லாட்ஸ் ஆல்மோஸ்ட் இதுவாகிறதுனால தே ஹேட் டு கோ ஃபார் தம். ஆனா உங்களுக்கு அதனாலதான் பிரவிஸ் எடுத்துட்டாங்க. அட்லீஸ்ட் மகாராஜ் எடுத்திருக்காங்க, லுங்கி எடுத்திருக்காங்க. 3 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ், பெரிய பிளேயர். லுங்கி ஓகே, பெரிய பிளேயர். ஓகே, பெரிய தாக்கூர் எடுத்தா பெரிய பிளேயர் தானே இந்தியால, டொமஸ்டிக்ல. சொல்லுங்க 11 சொல்லுங்க, இது யார் இருப்பா இதுல 11? வில் ஜாக்ஸ் இப்போ ஓப்பனிங் இறங்க வராங்க. ஆமா, இறங்குவாரு. போன வாட்டி அவங்க பயங்கரமா பண்ணாங்களே, வில் ஜாக்ஸும் ஃபில் சால்ட் இறங்கிட்டு இருந்தாங்களே. அதான் வில் ஜாக் பயங்கரமா ஓப்பனிங் இறங்குவாரு. பட் இப்போ அவர் வந்து நம்ம லிவிங்ஸ்டன் ஸ்பாட்டுக்கு ஆடுறாரு இங்கிலாந்துல. அதனால இல்ல இங்க வந்து ஓப்பனிங் தான். வில் ஸ்மீடு, வில் ஜாக்ஸ் அவங்க வந்து அல்ட்ரா அக்ரெசிவா போனாங்க போன தடவை. சால்ட் ஜாக்ஸ் போன மாதிரி இந்த வாட்டி வில் ஸ்மீடு, வில் ஜாக்ஸ் இருந்தா பயங்கர அக்ரெசிவா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வேற யாரெல்லாம் இருக்காங்க? ருதர்ஃபோர்ட் கூட வரலாம். அவரு ஆசைப்பட்டு சொல்லியிருக்காரு நிறைய இதுல. அவரு வரலாம். ரசல் இங்க வந்து நான் இங்க T10 மாதிரி நான் முன்னாடி இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவாரா? 5. அப்புறம் இவங்க இந்த ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுல ஒரு 2 பேட்டர்ஸ் எடுப்பாங்க. கார்னர் இருக்காரு, அவரும் கண்டிப்பா இருப்பாரு. அவரு முன்னாடி வந்து ரசலுக்கலாம். அதுக்கப்புறம் ரசல், அப்புறம் ஓவர்டன் ஆடுவார்ல. ஓவர்டன் ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்லாட். இந்த மேபி ரசலுக்காக அது வச்சிருப்பாங்களா இல்ல தெரியல. இல்ல 2 பேரும் ஆட சான்ஸ் இருக்கு நான் நினைக்கிறேன். பிரைஸ் பார்சன்ஸும் இருக்காருல, ஒரு லெஃப்ட் ஹேண்டர் கொஞ்சம் நடுவுல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த 3 பேர் அந்த சாய்ஸ் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பவுலிங் வந்து அதேதான், மகாராஜ், லுங்கி, லிசார்ட் வில்லியம்ஸ் சரியா போச்சு. கிரேக் ஓவர்டன் இல்ல சகீப் முகமது 2 பேர்ல யாராச்சும் வரலாம்னா அதுவும் சரியாயிடும்.
ஓவர்டன் தான் ஆடுவாரு நான் நினைக்கிறேன். ஒரு ஓவர்டன் விளையாட முடியுமா? எத்தனை ஃபாரின் பிளேயர் வருவாங்க? ஏற்கனவே 3 ஃபாரின் பிளேயர் மேல இருக்கு. 3 அப்புறம் பண்ணிட்டாங்க. ஆமா அவ்வளவுதானே. 4வது ஓவர்டன் தான். 4 பேர் அவ்வளவுதானேடா. வில் ஸ்மித் சொன்னேன். ஓ வில் ஸ்மித் ஆடுவார். ஓகே கண்டிப்பா. அப்போ ஓவர்டன் டவுட் தான். ஐ திங்க் ஐ ஃபீல் ஆடுவார் தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ரசலுக்கு பேக்கப் ஓவர்டன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஆப்ஷன் இருக்கலாம். பவுலர் யாராவது இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா வேற வழி இல்லைன்னு சக்கி முகமது ஒரு ஃபாரின் பிளேயரா விளாடணும் அப்படின்ற அந்த இதுல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேபிட்டல்ஸ் வந்து ஓகே நல்லா 2 பேர் சைன் பண்ணாங்க, 3 பேர் சைன் பண்ணாங்க. பட் எடுத்த உடனே ஃபாரின் பிளேயர்ஸ் ஒரு 3 பேர் ரீடைன் பண்ணா இந்த மாதிரி கஷ்டம் தான் பண்ணணும். ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கூட ரீடைன் பண்ணாம ஐ திங்க் போன ஒரே டீம் அதானா. ஆமா ஆமா அது வந்து பெரிய ரிஸ்க் தான். அது இப்ப அது வந்து எப்படின்னா ஐபிஎல்ல நீங்க இந்தியன் பிளேயரை ரீடைன் பண்ணாம பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அதுதான் அதுதான் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். நானும் வந்து பெருசா இது பண்ணல. அட்லீஸ்ட் அவங்க பிரைவிஸை விட்டுட்டு ஒரு இப்ப வாண்டடூசன் அந்த மாதிரி ஒரு 6-6-6 ஒரு 3 பேர் 3 சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா ரீடைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டர் பேலன்ஸா இருந்திருக்கும் டீம். ஆமா சரி பால் ராயல்ஸ் பார்க்கலாம். ரீடைன் வந்து லுவான் டே பிரட்டோரியஸ் அடியை போட்டு விடுவாரு. டேவிட் மில்லரு, வியான் ஃபார்டின், இது ரூபின் ஹெர்மேன் வைல்ட் கார்டு. ப்ரீ சைனிங் வந்து முஜீபும் சிக்கந்தர் ராஜாவும் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இனி ஸ்பின்னர் தேவையில்லை. ஸ்பார்டின் வேற வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இதுலேயே வந்து உங்க பிளேயிங் லெவனில் 6 பேர் கவர் ஆயிடுச்சு. உங்க வெளியேந்து எடுத்தது வந்து நேற்று ஒட்டினில் பாட்மேன் 5 மில்லியன் இப்போ காஸ்ட்லியஸ்ட் பிக்கு தேவையில்லைன்னு சொல்லி வாயம்படுறதுக்குள்ள குடகேஷ் மூட்டி எடுத்திருக்காங்க 375.35 மில்லியனுக்கு. அதுக்கு சொல்லியிருந்தாரு. அதாவது ஸ்பின் வந்து பிரெட்டோரியா தவிர மற்ற எல்லா கிரவுண்ட்லயும் சவுத் ஆப்பிரிக்கா இப்போ ரொம்ப ஸ்பின் ஆகுது. ஸ்பின் கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சங்ககரா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. அவரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் S20ல. கைல் வெரேன் இப்போ ஜேஎஸ்டி கீப்பராக இருந்தார், கீப்பர் பேட்டர், அவர் இங்கே வந்துட்டாரு. கீகன் லியான் கேஷட் ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் கொடுத்து எடுத்திருக்காங்க. அசா ட்ரைப் 0.2 மில்லியன். ஹார்டஸ் வில்லியன் எக்ஸ்பீரியன்ஸ் T20 கம்பெயினர். ஜேக்கன் ஜொஹானஸ் பேசன், டான் லாரன்ஸ், இஷான் மலிங்கா எடுத்திருக்காங்க. அது சங்கக்காராவோட கைங்கரியம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஹலம் பகே, அதுக்கப்புறம் மொக்கேனா அப்படின்னு எடுத்திருக்காங்க. அப்புறம் நக்காபா பீட்டர் ஒரு நல்ல லெக் ஸ்பின்னரு. அதே தான் இப்போ 4 ஸ்பின்னர் வச்சிருக்காங்க. பீட்டர் ஹூ குட் பொட்டன்ஷியலி பிளே ஆல் கேம்ஸ், முஜீப், சிக்கந்தர் ராசா. இப்போ இதுவே 3. இப்போ குடகேஷ் மோட்டிவ் சேர்த்தா 4 ஸ்பின்னர்ஸ். என்ன நினைக்கிறேன்? அதான் சொல்லிட்டாங்க நாங்க வந்து ஸ்பின்னர்ஸால தான் போறோம் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. அதனாலதான் ஐ திங்க் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. பட் அவங்களுமே வந்து ரொம்ப ரீடென்ஷன் ஓகே பெட்டோரியஸ் மேல ஐ திங்க் பெருசா பிட் பண்றாங்க. கேப்டன்சி ஏதாவது அனௌன்ஸ் பண்ணாங்களா? இல்ல இன்னும் இல்ல. நீ யாரு கேப்டன் ஆவாங்கன்னு நினைக்கிறேன்? டேவிட் மில்லர் இல்லைன்னா சிக்கந்தர் ராசா தான். டேவிட் மில்லரா தான்டா இருக்கும். டேவிட் மில்லர் கொஞ்சம் நிறைய இன்ஜுரியா இப்போ கொஞ்சம் ரீசெண்டா சொல்றேன். கொஞ்சம் நிறைய விளையாடுறாரு. பட் ஆனா ஒரு மேட்ச் நடுவில் விட்டு விளையாடுறாரு. பார்ப்போம். பெருசா நம்பிக்கை இல்ல. நீ என்ன நினைக்கிற? அதான் பட் அவர் சொல்ற மாதிரி பயங்கரமா ஸ்பின் ஆச்சுன்னா அது ஸ்பின் விளையாட தெரியற டீமாச்சும் இருக்கணும்ல. அதுவும் ஒன்றும் பெருசா இல்லையே. சிக்கந்தர் ராசா தவிர யாராச்சும் பயங்கரமா இங்க ஸ்பின் விளையாடுற மாதிரி இருக்காங்களா பேட்ஸ்மேன்? ரூபன் ஹெர்மனும் இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஓப்பனிங்லாம் இறங்கி இப்போ ரீசெண்டா ஒன் டே மேட்ச்ல 158 எல்லாம் அடிச்ச 2-3 செஞ்சுரி அடிச்சாரு. விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன் அவங்க ரிட்டைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் கைல் வெரனும் இருக்காரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஓகே டீசன்ட் எனஃப் தான். டீசன்ட் எனஃப். பாப்போம் என்ன ஆகுதுன்னா டர்பன் சூப்பர் கடைசியா அவங்க 2 ஃபாரின் பிளேயர் தான் ரிட்டைன் பண்ணாங்க. ஆப்கானிஸ்தான் முஜீபியும் சிக்கந்தர் ராசாவும். சோ ஐ திங்க் அது இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு கொஞ்சம் இதுவா கொஞ்சம் கிளியர் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா மலிங்கா விளையாடலாம், டேனியல் லாரன்ஸ் விளையாடலாம், குதகேஷ் மோட்டி விளையாடலாம். அந்த ஆப்ஷன் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். பாப்போம். குடகேஷ் மோட்டிலாம் டாப் ஆர்டர்ல விளையாடிட்டு இருக்காரு. சிபிஎல்ல ஓப்பனிங்லாம் வந்துட்டு இருக்காரு. ஓகே டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் போலாம். ரீடைன் அதான் நான் சொன்ன நேற்று லைவ்ல என்னோட ஃபேவரட் ரிட்டன்ஷன் இவங்க 4 பேர் நச்சின் பண்ணியிருந்தாங்க. நூர் அகமது, சுனில் நரேன், கிளாசன், பட்லர். அந்த 4 பேர். இன்னொருத்தர் கூட அந்த அசாட் ட்ரைப்னு ஒருத்தர் சைன் பண்ணிருக்காங்கல்ல. ஆமா ஒரு கூட ரொம்ப பத்தி நான் படிச்சேன். ரீசெண்டா ஒரு பயங்கரமா இப்ப பயங்கர ஃபார்ம்ல இருக்காரு இங்கிலாந்து டொமஸ்டிக் இதுல அப்படின்னு பாத்துருந்தாங்க. கடைசி ரெக்கார்ட் பார்த்தாலே 122, 131 நாட் அவுட், 178, 53 நாட் அவுட்.
லாஸ்ட் 5 இன்னிங்ஸ் ம். அவர் கொஞ்சம் அதான் நல்லா அந்த மாதிரி அன்னோன் கமாடிட்டிஸ் எப்பவுமே அவங்க அப்படிதானே. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ராயல்ஸ் கொஞ்சம் யூகே பேஸ்ட் தானே அது கிட்டத்தட்ட. யூகே பேஸ்ட் தான். அன்னோன் கமாடிட்டிஸ் நிறைய எடுத்து they அப்படி have இருக்கும்போது succeeded. ஆனா அந்த யூகே பேஸ்ட் சிஇஓ ஒருத்தர் ஃபயர் பண்ணிட்டாங்க போல. ஜாஷ் மெக்கல்ரம்னு ஒருத்தர் இருப்பாரு. ஜேக் ஜேக் மெக்ரம். ஜேக் ஜேக் அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க போல. அவர் தான் எல்லா வீடியோலயும் வந்துட்டு இருப்பாரு. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரை ஃபயர் பண்ணிட்டாங்க, டிராவிட் எடுத்துட்டாங்க, பாப்போம். ஓகே, டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் தான் நான் சொன்னேன். 4 ரிட்டன்ஷன் நச்சுன்னு. நூர் அகமது, கிளாஸ் நல்லா இருக்கு. பட்லரு, நரைன். இந்த லைவ்லயே அதான் சொன்னது, பெஸ்ட் ரிட்டன்ஷன் அவங்க தான். 4 பேர் ஷுவர் ஷாட், 4 பேருமே மேட்ச் வின்னர்ஸ். நேற்று எடுத்தது வந்து குவேனா மெப்பாக்கா 2.3 மில்லியன். மார்க்ரம் அடம் பிடிச்சி வாங்கிட்டாங்க 14க்கு. டெவான் கான்வே 0.3 மில்லியன் வாங்கியிருக்காங்க. ஜெராட் குட்ஸே, டேவிட் பெட்டிங்ஹாம் அனதர் எக்ஸலண்ட் ஆப்ஷன் 3.25. மார்க்கஸ் அக்கர்மேன், ஈத்தன் பாஷ், அண்டைல் சிமலானே, டோனி டிசோர்சி, கேலியம், தைஜுல் இஸ்லாம், இவான் ஜோன்ஸ், கைஸ்பர்ட் வேஜ், டேவிட் வீசே, டாரின் டுபாவில்லன் எடுத்திருக்காங்க. அவரும் வந்து நல்லா ட்ரின்பாக் நைட் ரைடர்ஸ்க்கு நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. சிபிஎல் எல்லாம் ஒரு ஸ்டார் அவரு. ஸோ இதுல வந்து என்ன நினைக்கிறேன், 4 பேர் ஆச்சு. இதுல எப்படி இருக்கும் டீம்? கான்வே ஓப்பனிங் வருவாரா? கான்வே மார்க்கரம் ஓபன் பண்ணுவாங்களா? கான்வே மார்க்கரம் ஓபன் பண்ணலாம். பட்லர் இருக்காரு, பட்லர் ஓபன் பண்ணலாம். 4 பேர் நச்சுன்னு இருக்காங்களா பேட்டர்ஸ்? கான்வே, மார்க்ரம், பட்லர், கிளாசன், பெட்டிங்ஹாம். 3 ஃபாரின் பிளேயர் முடிஞ்சிருச்சு. பட்லர், நரேன், நூர் அகமது. இன்னொரு ஃபாரின் பிளேயர் வந்து யார் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே வேற நமீபியா அவர் வந்து இதுல தான் வருவாரா, டேவிட் விஸ். ஆமா, அவர் வந்து இந்த கணக்கு தானே. அப்போ ஓகே, கான்வே ஆப்வியஸ்லி விளையாடலாம். இன்னொருத்தர் வந்து எடுத்திருக்கிறது தைஜுல் இஸ்லாம் தான் எடுத்திருக்காங்க பங்களாதேஷ். கான்வே தான் ஆடுவார்ரா. அதான் கான்வே தான். கான்வே அண்ட் சரி, கான்வே, பட்லர், மார்க்ரம், கிளாசன் 4 பேர் முடிஞ்சிருச்சு. பெட்டிங்ஹாம் 5 பேர் முடிஞ்சிருச்சு. டாப் 5 பிக் டைம் குட் டாப் 5. ஓகே, அவர் வேற இருக்காரு. அவரும் ஆடுவார். 6 பேர் ஆச்சு. அவர் மேல மேபி மத்தவங்க அந்த கிளாஸ் இன்னும் ஒரு லெவல் கீழ வருவார் நினைக்கிறேன். கீழ வருவார். 6 பேர் ஆயிடுச்சு. அப்போ நம்பர் 7 யார் ஆடுவாங்க? டேவிட் வீசே. டேவிட் வீசே. அதுக்கப்புறம் லாஸ்ட் 4 வந்து நூறு, நரேன் நான் பேட்டிங்னு வச்சுக்கோ. 8 100. அதுக்கப்புறம் என்ன 11 குவேனா மெப்பாக்கா, ஜெராட் குட்ஸே முடிஞ்சு போச்சு. ஸோ நல்லாவே இருக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் 11. ஸோ எல்லா டீமும் பார்த்துட்டோம். இதுல வந்து நல்லா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா தோன்றது வந்து டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், மும்பையும் தான். அது எம்ஐ இது 2 பேரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க. அதுக்கு அடுத்த லெவல்ல வந்து சன்ரைசர்ஸ், ஈஸ்டர்ன் கேப் இருக்காங்க. பால் ராயல்ஸ், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ், ஜேஎஸ்கே 3 பேரும் ஒரு லெவல்ல இருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. நீ என்ன நினைக்கிற? அதான் அந்த 3 பேர் ஒரு லெவல் இருக்காங்க. அந்த 3 பேர்ல ஒரு லெவல் கம்மியா இருக்கிறது நம்ம இருக்கும்னு தோணுது அப்படிங்கிற. ஓகே, சோ இதுல இதுவுமே கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாம தான் இருக்கு. பால் ராயல்ஸ், பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் நம்மளது வந்து ஓகே நிறைய அன்னோன் பிளேயர்ஸ் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு பேலன்ஸ் தான் இருக்கு. அவங்க இதுல இன்னும் கொஞ்சம் நல்ல பிளேயர்ஸ்னாலும் பேலன்ஸ் தான் இருக்கு நம்ம டீம். அவங்க டீம் ரொம்ப ஒரு அன்பேலன்ஸ்டா இருக்கு. பட் தென் டாப் 3 வந்து இவங்க தான் இருக்காங்க. எம்ஐ கேப் டவுன், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ், சன்ரைசர்ஸ், ஈஸ்டர்ன் கேப் தான். பாப்போம். ஆனா கேம் இஸ் நாட் பிளேட் ஆன் பேப்பர். என்ன அதுன்னு பார்ப்போம். நிறைய அன்சோல்டு இருக்காங்க. நிறைய பேர். முஸ்தபிசூர் அன்சோல்டு, ஜார்டன் காக்ஸ் அன்சோல்டு, ஆண்டல் ஃபெலுக்குவாயோ அன்சோல்டு. ஸோ அவங்களுக்கு வந்து அது நான் சர்ப்ரைஸ் தான். அது போனாடி உட்கார வச்சாங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது அன்சோல்டு. ராமனுல்லா குர்பாஸ் அன்சோல்டு, மார்க்கி பிளேயர். மேபி ஒரு அவைலபிலிட்டி அதெல்லாம் பாப்பாங்களோ இல்ல அவர் ரொம்ப சுத்துறாரு வர வர. அதையும் கூட இது பண்ணிருக்கலாம். வக்காஸ் அலம்கீல் சூப்பர் பவுலரு. அவரும் இதுல நல்லா போட்டிருக்காரு சிபிஎல்லையும். அவரு ஏன் எடுக்கலன்னு தெரியல. லூயி டிப்ளோயும் அதே தான். அது ஃபாரின் பிளேயர் ஸ்லாட்டுங்கிறதுனால இதால. ஜூனியர் டாலா வந்து சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் தான். அவரும் ஒரு நல்ல பவுலரு. ஸோ அது இது. ஜேடன் சீல்ஸ் நல்ல பிளேயரு. எல்லாத்தையும் விட்டு சொல்லாம விட்டேனே, தெம்பா பவுமா அன்சோல்டு. ரோமி 2 சீசனா அன்ஃபோல்டா தான் இருக்காரு. அதாவது ஒன் டே மேட்ச்ல வந்து ஒரு மேட்ச் விளையாட்டு அடுத்த மேட்ச் இதுவாயிட்டு அடுத்த மேட்ச் ஃபிட்டா இல்லாம இருக்கிறது வந்து இது ஐபிஎல் மாதிரி சொல்றேன். இந்த லீக்ஸ்லாம் கன்சிஸ்டன்டா 2 நாளைக்கு ஒரு மேட்ச், 3 நாளைக்கு ஒரு மேட்ச் பிளஸ் டிராவல், இன்ஜுரி வைஸே சொல்றேன். அவரோட பிளே டைப் ஆஃப் பிளே வேற. பட் ஜென்ரலா இன்ஜுரி வைஸும் அவர் ரொம்ப இதுவாயிட்டார்ல. ஆமா, அதே மாதிரி இந்த மொயின் அலி, ஜேசன் ராய் மேபி அவைலபிள். ஜேசன் ராய் அவைலபிலிட்டியானு தெரியல. மொயின் அலி, ஜேசன் ராய் ஒரு பிட் வாங்கியிருந்துக்கலாம். 2 பேரும் அன்சோல்டு. நம்ம முதலாளியோட ஃபேவரட் நங்கியால் காரோட்டி, அவரும் அன்சோல்டு.
பார்னல், பியூரன் ஹென்ட்ரிக்ஸ்லாம் அன்சோல்டு. ஐ திங்க் தே மூவ் ஆன், வயசாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மார்க் ஆன்சன் பிரதர் ஸ்டாஃபா வந்துருங்க அப்படின்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்துருங்கன்றாங்க. மார்க்கோ ஆன்சனோட பிரதர் டுவேன் ஜான்சன் அன்சோல்டு. ஸோ இதெல்லாம் தான் நோட்டட். சைமன் ஹார்மர் அவரும் வந்து நோட்டட் பிளேயரு, இப்போ அன்சோல்டா போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் மிஸ்ஸஸ் இந்த இது. ஒரு மேஜர் என்னோட நம்ம கூட பேசிட்டு இருந்தோமே, ஜேம்ஸ் ஆண்டர்சன். ஜேம்ஸ் ஆண்டர்சன் அனதர் மேஜர் மிஸ். ஸோ இதெல்லாம் தான். இப்போ எடுத்துக்கலாம். ஏரன் சீரிஸ் நல்ல பவுலர், அதான் ஒரு பெரிய ப்ராமிசிங் பவுலர். ஆனால் ஃபாரின் ஸ்லாட்டுக்கு ஒரு ஃபாரின் சீமர். இப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து வண்டியா சீமர்ஸ் இருக்காங்க. அதனால அந்த ஸ்லாட்டை வந்து ஃபாரின் சீமருக்கு யூஸ் பண்ணுமா, ஒரு எலைட் சீமர், ஒரு ட்ரெண்ட் போல்ட், அந்த மாதிரி தான் உங்க ஃபாரின் ஒரு எக்ஸ்ட்ரா பேஸ் இருக்கிற ஒரு ஆடம். நிறைய பேர் இவங்க எடுத்திருக்கிறது பார்த்தோன்னா நிறைய பேர் அசோசியேட் பிளேயர்ஸ் இருக்கிறதுல சவுத் ஆப்பிரிக்கன் டொமஸ்டிக்ல இருந்து யூகேல போய் கவுண்டி விளையாடுறவங்க நிறைய பேர் எடுத்திருக்காங்க. கம் அண்டர் லோக்கல் பிளேயர்ஸ் அப்படின்றதுனால நிறைய அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ இதுதான் வியூவர்ஸ் இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும். மட்டும் நீ வேற ஏதாவது சொல்றியா? என்ன, நம்ம பிரேவிஸ் எடுத்திருந்தனாலும் ஆப்ஷன் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமும் நல்ல டீம் எடுத்திருக்க முடியாது. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணிட்டாங்க. அவ்வளவு கொடுத்து ரிட்டைன் பண்ணிட்டு தேவையில்ல ஜேம்ஸ் வின்சிங் கிளீசனையும். தே குட் ஹவ் கான். ஜேம்ஸ் வின்சி இப்போ ஆப்ஷன்ல போயிருந்தாருன்னா எவ்வளவு பேஸ் பிரைஸ்க்கே எடுத்துருக்கலாம். ஆர் மேபி ஒரு 1 or 2 மோர் பிட்ஸ் அவ்வளவுதான், அது எடுத்துருக்கலாம். அது வந்து ரிட்டென்ஷன் வந்து சரியில்லை தான். ஆமா. ஸோ அதுதான். ஸோ டீம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். தட்ஸ் அவர் ராப் அப். இதுல வந்து எம்ஐ அண்ட் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் லுக் ஸ்ட்ராங், ஃபாலோட் பை எஸ்ஆர்ஹெச். அதுக்கப்புறம் மேபி ஜேஎஸ்கே, பிரிட்டோரியா கேபிட்டல்ஸ் அண்ட் பால் ராயல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்சோல்ட் பிளேயர்ஸ் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இதுதான் எங்களுடைய SA20 ராப் அப். வீல் கீப் கமிங் பேக் வித் மோர் கண்டென்ட். தேங்க்யூ, பை.